மனப்பாடம் பண்ணிக்கணும் எந்த பிரச்சனை வந்தாலும். அதே மாதிரி இந்த 14 யோவான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் ஒன்று, புதிய ஏற்பாட்டில் ஒன்று. நான் அப்படிதான் மனப்பாடம் பண்ணிப்பேன். வயசான காலத்தில் மனசில் நிற்காது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சுக்கணும். இந்த 14 என்னன்னா, என் நாமத்தால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதுக்கு முந்தைய வசனத்தை படிங்களேன். நம்ம கர்த்தரோட நாமத்தால கேட்டா ஒண்ணு, நம்ம பாவ சாப ரோகங்கள் எல்லாம் விலகும், வறுமை தரித்திரம் கடன் மறையும், சமாதானம் கிடைக்கும், துக்கம் சந்தோஷமா மாறும், பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும், பாவ மன்னிப்பு கிடைக்கும், நம்ம மாந்திரிகங்கள் ஏதாவது நமக்கு மேல பண்ணாங்கன்னா அதெல்லாம் விலகும். எதுவுமே நமக்கு கர்த்தர் அவரோட நாமத்துல கேட்கும்போது உலகத்தில் உள்ள எதையும் விட அவர் பெரியவர். அதனால அவரோட நாமத்துல நம்ம ஜெபிக்கும் போது சொன்னதெல்லாம் மாந்திரிகங்களாம் விலகும். சில பேர் சொல்லுவாங்க கர்த்தருக்குள்ள இருக்காங்க, எங்க வீட்டுல அதை புதைச்சி வச்சுட்டாங்க, இதை புதைச்சி வச்சுட்டாங்க. எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்த்தருக்குள்ள நம்ம இருந்தா அவரோட நாமத்துல எதை கேட்டாலும் மாந்திரிகங்கள் பில்லி சூனி கட்டுகள் எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு வசனம் இருக்கு, உன் தலையில மயில கூட கர்த்தர் எண்ணி இருக்கிறார், உன் கண்மணி தொடர என்ன தொடரான்னு. அப்படிப்பட்ட தேவனை நம்ம கொண்டிருக்கிறவங்க தேவையில்லாத இந்த பில்லி சூனி எனக்கு இருக்கு அதெல்லாம் நம்மளுடைய அனுமானம் தான், பயத்துல தான் வரும். பயப்படக்கூடாது முதல்ல. அது சரி. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன், நாமத்தால் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, முதல்ல இயேசுவோட நாமம் எப்படிப்பட்ட நாமம், அது ஒரு பாட்டு இருக்குல்ல, முக்கியமான பாட்டு பாடுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், சந்தோஷம் அவர் நாமத்தை நம்ம முதல்ல என்ன பண்ணணும், இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம அவரை புகழ்ந்து சோத்தரிக்கணும், அப்புறம் அவரை தேடணும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். இதெல்லாம் நான் சொல்ல போறது பின்னாடி தான் சொல்ல போறேன். அதுதான் 7 பாயிண்ட். இதெல்லாம் முன்னாடி முன்னுரை மாதிரி. என்னன்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும், அவரோட நாமத்துல நம்ம அவரை புகழ்ந்து பாடணும், அப்பதான் அது கிடைக்கும். வசனம் பாருங்க, லூக்கா 19:38. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அவர் நாமத்தை பண்றபோது அவரை புகழ்ந்து நம்ம ஸ்தோத்தரிக்கணும், நன்றி சொல்லணும். கொலோசியர் 3:7 படிங்க. புதிய ஏற்பாட்டில் 277 பேஜ். சங்கீதம் கொலோசியர் 3:17. நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். நம்ம ஸ்தோத்தரிக்கணும், அவரோட நாமத்தில் தான் எதையும் செய்யணும். சங்கீதம் 69:30 படிங்க. 712 பேஜ். இந்த வார்த்தைகள்ல நமக்கு என்ன தெரியுது, நம்ம கர்த்தரை புகழ்ந்து சோதரிக்கணும், அப்புறம் பெற்றுக்கொள்வீங்க. அவர் நாமத்துல நம்ம எதை கேட்டாலும் அவர் தருவார். ஆனா தேடாம வெறும் நாமத்தை மட்டும் சொன்னா பிரயோஜனம் இல்லை. நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கணும், நம்ம கிரியைகள் கர்த்தருக்குள்ள இருக்கணும், அவரை தேடணும். யோவான் 16:24. அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். அது மாதிரி யோவான் 16:24 படிங்க. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம அவர் சொல்ற சீஷர்ல, நீ என் நாமத்துல எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீங்க, அது மாதிரி தேடினால் பெற்றுக்கொள்வீங்க யோவான்ல இருக்கு. அதே மாதிரி கர்த்தரோட நாமம் மகிமைப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கணும், அந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற மாதிரி இருக்கணும், சீசேஷன் சொல்றவங்களா இருக்கணும். நாமத்தை நம்ம அவர் எப்படிப்பட்டவர், பரிசுத்தர், அப்ப நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும். நம்ம அந்த
இடத்துல இருந்து ஒரு காரியம் செஞ்சா அப்படி நாம மகிமைப்படணும். அது இல்லாத கட்டப்போய் ஏசப்பா பிள்ளைங்கிறாங்க, அப்படி ஒரு இடத்துல லஞ்சம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல போய் லஞ்சம் வாங்கினா அவருடைய நாம அங்கே மகிமைப்படுமா? படாது. லஞ்சம் வாங்காதவங்கன்னு சாட்சியா நின்னா அந்த அம்மா கர்த்தரோட பிள்ளை, லஞ்சம்லாம் வாங்க மாட்டாங்கன்னு சொல்றது எது பெருமை நமக்கு? அந்த இடத்துல கர்த்தரோட நாம மகிமைப்படணும். வசனம் படிங்க, ஏசியா 26:12-13. கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேற ஆண்டவமார்க்கர் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அந்த இடத்துல அந்த ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள்லாம் மாறி திரும்பி வந்தாங்க. ஆனா நம்ம எப்போ புறஜாதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டோம் என்ன மாதிரி இருக்கவங்களா? ஆனா புறஜாதியிலும் வேற தேவெல்லாம் நம்ம ஆண்டார்கள். ஆனா எப்போ கர்த்தரை தெரிஞ்சு கொண்டோமோ, அவருடைய நாமத்தை பிரசாதப்படுத்தினோமோ, அவரை தேடினோமோ, அப்ப நம்ம அவருடைய நாம மகிமைப்பட முடியாதான் நடந்து கொள்ளணும். அவரோட நாமத்தை தான் நம்ம பிரசாதப்படுத்தணும். அப்புறம் யாத்திராகம் 20:24 படிங்க, பேஜ் 96 பழைய ஏற்பாடுல. கடைசி இது மட்டும் படிங்க, மற்றது வேண்டாம். கடைசியில சொல்றாங்க பாருங்க, அந்த ஒண்ணு அவர் என்ன சொல்றார்? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் ஒரு இடத்தில் ஆசீர்வதிப்பேன். நம்ம எந்த காரியத்திலும் அவரோட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அப்படி பிரஸ்தாபப்படுத்தும் போது கண்டிப்பா நம்ம அவர் நாமத்துல கேட்கறதெல்லாம் பெற்றுக்கொள்வோம். அவர் நாமம் எப்படிப்பட்டதுன்னா பரிசுத்தர் அவர். அதே மாதிரி நம்மள பரிசுத்தமா இருக்கணும். மத்தேயு 6:9 பாருங்களேன். மத்தேயு 6:9. போதும். அந்த அந்த நம்மளுடைய முதல் ஜபத்திலேயே அவரோட நாம பரிசுத்தப்படுவாதான் சொல்றோம். ஏன்னா அவர் பரிசுத்தர். அப்ப நம்ம நடக்கைகள்லாம் நம்ம பரிசுத்தமா அவரை காட்டணும்னா நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும். அப்பதான் அவரோட நாம மகிமைப்படும். அப்பதான் அவர் சந்தோஷப்படுவார். பரிசுத்த குறைச்சல் ஆக்கக்கூடாது. வீணா விக்கிரகங்களுக்கு நம்ம வழி விலகக்கூடாது. வழி விலகி போயிடுவாங்க. சில பேர் இங்க இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ரொம்ப வியாதியெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பின்மாற்றம் அடைஞ்சு அந்த இந்தியில அவங்க சொன்னாங்க, நான் கட்டிக்கிறேன், அந்த முஸ்லீம்ல போய் ஜெபிக்கிறேன் அப்படிலாம் போவாங்க. என்ன ஆனாலும் சரி, கர்த்தருக்குள்ள என்ன வேணாலும் சரி, அது நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி, கர்த்தரோட நாமத்தை நம்ம வீணில் வழங்கப்படக்கூடாது. யாத்திராகம் 20:7 படிங்களேன். நம்ம இதை ரொம்ப நாணயமா வச்சுக்கணும். இதெல்லாம் நான் சொல்லிட்டு ஒரு தடவை சொல்றேன், ஆனா திருப்பி இதை கேட்க போறது இல்ல, வேற பாயிண்ட் இருக்கு சொல்றேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். தண்டியாமல் விடாது. வீணில வழங்கினாக்க தண்டியாமல் விட மாட்டார். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி அவரோட நாமத்தை நம்ம மேன்மைப்படுத்துற மாதிரி தான் நடந்துக்கணும். சொன்ன மகிமைப்படுத்துற மாதிரி. ஏசியா 42:8 படிங்களேன். நான் கர்த்தர், இது நாமம் வேற எதுக்கும் கொடேன். நம்ம எந்த நாமத்தை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. எப்ப கர்த்தரை ஏற்றுக்கொண்டோமோ, ஜீவன தேவனை ஏற்றுக்கொண்டோமோ, எந்த கஷ்டம் வந்தாலும் கர்த்தரை விட்டுட்டு பின்மாற்றம் அடைஞ்சு வேற ஆளான்னு சொல்றாங்கன்ட்டு வேற விக்கிரகங்கள்லாம் போய் பார்க்க கூடாது. மீரியம்மால கூட போய் பார்க்க கூடாது. அதுவும் ஒரு ஐடியல் வசிப்பே கூடாது. இப்ப நமக்கு என்ன ஜீவன்? வார்த்தை தான். வார்த்தை விசுவாசிக்கிற நம்ம வேற எந்த விக்கிரகத்துக்கும் போகக்கூடாது. அதனால தான் சொல்றது, யாராவது வீட்டுல செத்து போயிட்டாங்க, அம்மா அப்பாவோ யாரோ, ஆனா அவங்க படத்தை நம்ம வச்சுக்கலாம் ஞாபகத்துக்கு. ஆனா அதை போய் மாட்டி பூ போட்டு கர்த்தர் ஐடியல் வர்ஷிப் விரும்பல. அப்படி இருக்கிற மனுஷனை போய் விரும்பலாமா? மனுஷனை போய் வணங்கலாமா? அது கூடாது. அது ரொம்ப முக்கியமா பார்த்துக்கணும் நம்ம. அதே மாதிரி சங்கீதம் 20:7 படிங்க. சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். எனக்கு வீடு இருக்கு, அப்படி கார் இருக்கு, எனக்கு பெரிய வேலை, நான் அப்படியே சம்பாதிக்கிறேன், எனக்கு அப்படி இப்படி எதையுமே நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை. கர்த்தர்
நினைச்சா ஒரு நிமிஷத்துல எல்லாம் போயிடும். கர்த்தர் நினைச்சா ஒரு நிமிஷம் நமக்கு எல்லாமே வரும். எனக்கு அந்த லேண்டு பெடுத்து இந்த லேண்டு பெடுத்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தரோட நாமத்தை நீங்க மேன்மைப்படுத்தினா போதும். அப்ப கர்த்தர் எல்லாத்தையுமே தருவார். அதை குறிச்சு மட்டும்தான் மேன்மைப்படுத்தணும். ஜீவனுள்ள தேவனை நான் வச்சுட்டு இருக்கேன், அது எனக்கு போதும். அதுலயே மேன்மை ஒண்ணும் இல்லை. நம்ம 1 சாமுவேல் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். கோலியாத் என்ன பண்ணா, எப்படி ஜெயிச்சான், இதெல்லாம் தெரியும். நிறைய விவரமா அதை சொல்ல வேண்டாம். எல்லாருக்குமே கோலியாத்தை பத்தியும் தெரியும், தாவீதை பத்தியும் தெரியும். தாவீது ரொம்ப சின்ன பையன், கோலியாத் பயங்கர உயரமா இருக்கான். அவனை எல்லாரும் எதிர்க்க முடியாம கவலைப்பட்டாங்க. ஆனா இவன் சொல்றான், நான் போய் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறான். இப்படிப்பா இப்படின்னு இருக்கியே, எப்படி வேணாலும் முடியும்னு அவன் சொல்றான். இந்த ஆயுதங்கள்லாம் என்னால போட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா 17:45 படிங்களேன். அவர் என்ன சொல்றார், நீ பட்ட அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நானா கர்த்தரோட நாமத்துல வரேன், என்னில் இருக்கிற பெரியவர் அப்படின்னு சொல்லி கோலியாத்தை அவன் வெற்றி அடைஞ்சான். அவன் கீழே விழுந்தான். அவன் ஒரே ஒரு கல்லு போட்டதுனால இல்லை, கர்த்தரோட நாமத்துல மகிமைப்படுறதுக்காக கர்த்தரே அவனை வீழ்த்தினா அவன் ஜெயிச்சான். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த காரியங்களை அவன் என்ன சொல்றேன்னா, நம்ம என்ன செய்யணும், கர்த்தரோட நாமத்துல நான் ஜெயிச்சு பெற்றுக்கொள்வேன்னா அந்த நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும், அவரை புகழணும், சோத்தரிக்கணும், அவரை தேடணும். அவரோட நாமத்தை மகிமைப்படும்படியா எந்த இடத்துல இருந்தாலும் பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு பரிசுத்தமா இருக்கணும், அவரோட நாமத்தை மேன்மைப்படுத்தணும். சரி, இதெல்லாம் பண்ணணும் தான். ஆனா அவர் நாமத்தினால நமக்கு என்ன பலன், இதுதான் நான் சொல்ல போறேன். 7 பாயிண்ட், இதை குறிச்சுக்கோங்க. முதல்ல வரவங்க பெரிய கிஃப்ட் 3, அப்புறம் சின்ன கிஃப்ட் 3 தான் இருக்கு. முன்னாடி வாங்கினவங்க கொஞ்சம் வாங்காம தயவு செய்து மீதி பேருக்கு இடம் கொடுங்க. இப்போ தனபாக்கியம் ஃபேமிலி நீங்க வாங்கிடுங்க, அது ஒரு பெரிய கிஃப்ட். அதனால உங்க குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப கெட்டிக்காரங்க, அதனால அவங்களுக்கு, ஆனா அதுக்காக நீ கவனிக்காம இருக்காது, இது கவனிக்கிறதுக்கு தான். அப்படி இருந்தா கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். நீங்க 2 பேரும் எல்லாத்துக்கும் வரீங்க பாவம், ஆனா மற்ற பேருக்கு இடம் இல்லாம போயிடுறது. அதனாலதான் நான் சொல்றேன். அதனால யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, எல்லாரும் இந்த இதை பெற்றுக்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். இது பெரிய கிஃப்ட் ஒன்றும் இல்லை, கர்த்தரோட நாமத்துல அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரும், அவ்வளவுதான். ஏன்னா மற்ற பேருக்கு இடம் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். இப்ப அவங்களோட நாமத்தினால நமக்கு அதே மாதிரி இந்த பக்கத்துல இருந்து யாராவது வந்தீங்கன்னா தாராளமா, ஏன்னா வராதவங்க வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். சரி, இந்த பக்கத்துல இருக்கவங்களும் கேட்கறாங்க அப்படின்னு எனக்கு எப்போதும் சின்ன பிள்ளைகளே கேட்கறாங்க, பெரியவங்க சில பேர் கேட்கறாங்க. ஆனா முன்னாடி சொல்றதுக்கு பயப்படுறீங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம கர்த்தருடைய நாமத்தை இங்க வரும்போது அந்த ஐக்கியத்தை, அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்மளோட குடும்பத்துல கண்டிப்பா ஆசீர்வாதமா நம்ம இருப்போம். அதுக்காக தான். சரி, இப்ப அவர் நாமத்தினால என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போஸ்தலர் 3:6-7. அதே இடத்துல 16வது வசனம் படிங்களேன். அவருடைய நாமத்தை முன்பாக அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தால் எழுந்து நடன்னு சொன்ன உடனே அவன் நடந்தான். அந்த சர்வாங்க சுகம் நமக்கு கிடைச்சது, வியாதி நீங்கியது. இதெல்லாம் அவரோட நாமத்தால. அதையும் அப்போஸ்தலர் 16:18 படிங்களேன். இந்த அப்போஸ்தலர்ல நிறைய இருக்கு அவரோட நாமத்தினால கேட்கறது. நான் சிலதை மட்டும் எடுத்திருக்கேன். 16-18 இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தான். ஆவியிட்ட, அதாவது பரிசுத்த ஆவி இருக்கு, தேவையில்லாத சாத்தான் ஆவி இருக்கு.
எப்போதான் நான் சொன்னேன் சித்து முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம என்ன நினைப்போம், எனக்கு எதிர்க்க அந்த குடும்பத்தார் செஞ்சுட்டாங்க, பில்லி சுனி வச்சுட்டாங்க, எங்கள் வீட்டில் எதையோ புதைச்சிட்டாங்க. நம்மளை எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாது. இயேசு நாமத்தில் எந்த கட்டுகளோ பில்லி சுனி கணிகளோ மந்திரவாதமோ எனக்கு எதிர்க்க குறி சொல்லுகள் இல்லைன்னு யாத்திரா 14:20 நினைக்கிறேன் சொல்லியிருக்கு. ஆனால் எந்த மந்திரவாத கட்டுகள் பில்லி சுனிகள்லாம் நம்மளை ஒன்றுமே அணுகாது. ஆனால் இயேசு நாமத்தில் சொன்னோம்னா அந்த பிசாசு கட்டுகள்லாம் நீங்கும். நான் என்ன சொன்னேன், வியாதி நீங்கும், அப்புறம் சுகம் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பிசாசு கட்டுகள் நம்மள ஏதாவது சுற்றி இருந்தா, நம்ம வீட்டை சுற்றி இருக்கு அது இதுன்னு சொன்னா அது எதுவுமே நம்மள ஒண்ணுமே பண்ணாது. அதுல ஒரு முக்கியமா ஒரு நல்ல ஒரு பாட்டு இருக்கு, அதை பாடுங்க. அது பாட்டு யாருக்கான்னு தெரியுமா? கண்டுபிடிக்கிறாங்களா பார்த்தேன். ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஏசப்பா உங்க நாமத்தில் பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திரம் சூனியம் கட்டுகள் மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் ஆவியானவர் முதல்ல என்ன போயிடும், வியாதி நீங்கும், சுகம் கிடைக்கும். முதல் அந்த இயேசு நாமத்தால நம்ம கேட்டா இதெல்லாம் நடக்கும். ரெண்டாவது, அந்த தொழுது கொள்பவர்கள் அவரை தொழுதுட்டோம்னா நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுறதுனா என்ன? பாதுகாப்பு. அவருடைய சட்டைகள் நேரில் நம்ம வந்துடுவோம். அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்தால் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவோம். நித்திய ஜீவன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவரை நம்ம தொழுது கொள்ளணும். அதுக்கு வசனம் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 8:15, 16, 17 15, 16, 17 16 எப்படி எனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிப்பிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து வீழ்ந்து போன இல்லைம்மா 18 8 8 15 16 8ஆவதுல 15 16 நான் படிக்கிறேன் இருங்க. இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தார்கள் உண்டு. ஞானஸ்தானம் மட்டும் பெற்றிருந்தாங்க அவங்கெல்லாம். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஸோ நம்ம தொழுது கொள்வர்கள் தான் ரட்சிக்கப்படுவோம். நம்ம ஞானஸ்தானம் பெற்றணும், பரிசுத்த ஆவியால் நிரம்பப்படணும். அப்போ தான் நம்ம நித்திய ஆவியை நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி அப்போஸ்தலர் 2:21 படிங்களேன். அவன் ரட்சிக்கப்படுவான். அவனை தொழுது கொள்ளுவன் ரட்சிக்கப்படுவான். அப்படி தொழுது கொள்ளும் பொழுது நம்ம ரட்சிக்கப்படுவோம், ஞானஸ்தானம் பண்ணணும், பரிசுத்த ஆவியால் நிரம்பப்படுவோம். அப்போ கண்டிப்பாக நமக்கு அந்த நித்திய ஜீவன் உண்டு. அப்போஸ்தலர் 4:12 படிங்களேன். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழ் எங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அவரால் தவிர நமக்கு ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்புங்கிறது என்ன? பாதுகாப்பு. அப்ப ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா கண்டிப்பா அந்த நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. அவரை தவிர வேற நாமம் கட்டளையிடப்படவில்லை. வானத்திலும் பூமியிலும் எந்த ஒரு நாமமும் கட்டளையிடப்படல. அதனால இந்த நாமத்தை தான் நம்ம தொழுது கொள்ளணும். சரியா? மூணாவது பார்த்தீங்கன்னா
வியாதி நீங்கி பிசாசு நீங்கி சுகம் கிடைக்கிறது. ரெண்டாவது தொழுது கொண்டாதான். நல்லா சொல்கிறதே நீங்கள் முழுமையாக சொல்லணும், அப்போ தான் நான் பரிசு தருவேன். தொழுது கொள்கிறேன்னா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். முதல்ல பிசாசு வியாதிகள் நீங்கி சுகம் கிடைக்கும். மூணாவது நமக்கு நம்ம அந்த நாமத்தால் தான் நமக்கு ஒரு தைரியமே வரும். பார்த்திங்கன்னா கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவங்க தான் தைரியமாக நம்ம எல்லாத்தையும் பேச முடியும், தைரியமாக இருக்க முடியும் எந்த காரியத்திலையும். அது பாருங்கள், அப்போஸ்தலர் 4:30 படிங்களேன். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பீனியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர் நாமத்தில் நம்ம அடையாளங்கள் அற்புதங்களும் நடந்தா நம்ம தைரியமா எல்லாத்தையும் அவர் நாமத்தை நம்ம சொல்ல முடியும். அந்த தைரியம் எப்படி வரும்னா கர்த்தரோட நாமத்தில் தான் நமக்கு அதுக்கு கிடைக்கும். அதே அப்போஸ்தலர் 9:29 கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். கண்டிப்பா அவங்க பிடிக்காதுதான், புறஜாதிகளுக்கு எப்படி ஒதுக்கலாம் தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்மளை தைரியமாக நம்மளுடைய சாட்சியை சொல்லி நம்ம வாழ்க்கையை நம்ம மகிமையாக காட்டினோன்னா கண்டிப்பாக தைரியமாக நம்மளால் அதை சொல்ல முடியும். நாலாவது, முதல்ல பிசாசின் கட்டுகள் வியாதி சுகம் கிடைக்கிறது. ரெண்டாவது தொழுது கொள்றதுனால ரட்சிக்கப்படுவோம், ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு போவோம். மூணாவது, அவரோட நாமத்தை நம்ம தைரியமாக பிரசங்கிக்க முடியும், அந்த நாமத்தால் தான் நம்மளால் முடியும். நாலாவது, அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மளை வைப்பார். அது ஒரு வசனம் நீங்கள் படித்தா சொல்லலாம், நான் கேள்வி கேட்கல. 91:14 படிங்க. ரொம்ப அது நம்ம சங்கீதம் பார்க்க போனால் 91-23 நம்ம என்ன பண்ணியிருக்கணும், மனப்பாடம் பண்ணியிருக்கணும். 91:14 பாருங்க. இல்லைம்மா, அவன் என்னிடத்தில் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அதுதான் பின்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, என்னன்னா அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நாமத்தில் நமக்கு நீடித்த நாட்களை தருவார். சரி, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். இது நீதிமொழிகள் 18:10 படிங்களேன். அவரோட பலத்தை, அவர் நாமம் நமக்கு பலத்தை நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். யார் நீதிமான்? ரட்சிக்கப்பட்ட நம்ம அவரோட அலைக்கலத்தில் பூந்துப்போம். அவரோட நாமத்தால் நம்ம எதை கேட்டாலும் அவரோட அலைக்கலத்தில் பூகும்போது கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார், நம்மளை பாதுகாப்பார். நமக்கு நிறைய அவருக்குள்ளே ஓடுறதுனால நீதிமான் சுகமாக இருப்பான். துருவம்னா என்ன? அடைக்கலம், பாதுகாப்பு, அது நமக்கு கிடைக்கும். சரி, அதுக்கப்புறம் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ உடனே இவர் சொன்னார், உலகத்தில் எந்த காரியம் நடந்தாலும் நம்ம அதுக்காக ஜெபிக்கிறோம் இல்லையா? மற்ற பேரெல்லாம் ஜெபிப்பாங்க. பொதுவாக என்ன பண்ணுவாங்க, உலகத்தாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்காக ஜெபிக்க மாட்டாங்க. என் குடும்பம், எனக்கு, நான், என் புள்ள, நான் நல்லா இருக்கணும், எனக்கு வீடு வாங்கணும், எனக்கு அதே தான் ஜெபிப்பாங்களே தவிர உலகத்துக்காக ஜெபிக்க மாட்டாங்க. யார் உலகத்துக்காக ஜெபிப்பா? ஏசப்பா பிள்ளைகள் மட்டும்தான். இப்போ இன்றைக்கி அவர் சொன்னார் பாருங்க, அவங்க இறந்து போனது எல்லாருக்கும் வருத்தமாக இருக்கும். ஆனால் யாருமே எனக்கு தெரிஞ்சு இப்போ எங்கள் வீட்டுக்காரெலாம் அதுக்காக ஐயோ இப்படிலாம் நடக்கிறதே நடக்காமல் இருக்கணும்லாம் ஜெபிக்க மாட்டாங்க. ஆனால் பாருங்கள், இப்போ சபையிலேயே அவர் சொல்கிறார், நம்ம இந்த தேசத்தில் என்ன அறிவு இல்லாத இந்த மீட்டிங்லாம் போய் அட்டன் பண்ணி கூட்டத்தில் பிள்ளைகள் எல்லாம் ஆக்ஷன் போய் சாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். முட்டாள்தனம் தானே அது. அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறதுனால தான் கர்த்தர் இந்த மாதிரி வேண்டுதல்லாம் நம்மளை செய்ய சொல்கிறார். நம்ம கர்த்தரோட நாமத்தில் ஜெபிச்சா எல்லாம் விலகும். அதுதான் அது ஒன்று எல்லாருக்கும் இது தெரியும். இப்போ பாரு, இதை தான் நம்ம சொல்லுவோம். இதையும் நான் உங்களை கேட்டு இது பண்ண வரல. 2 நாளாகும் 7:14 என்னது? என் நாமத்தினாலே ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அதான் அவர் நமக்கு சேமத்தை கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? என் நாமும் தரிப்பிக்கிட்ட ஜனங்கள் நம்ம தான் தேசத்துக்காக ஜெபிக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை பாருங்கள், அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கும் இவர் இன்றைக்கி இந்த விஜயோட மீட்டிங்கில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, நம்ம ஜெபிக்கணும்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பொருத்தமாக இருக்கு பாருங்கள். நம்ம என்ன பண்ணுவோம்? எப்போதும் தேசத்துக்காக ஜெபிக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அந்த ஜனங்கள் எல்லாம்
அறிவில்லாமல் சங்காரமானார்கள் தான். உண்மையாக ஏசப்பாவை அறிஞ்ச பிள்ளைகள் ஒன்று அந்த டயத்தில் சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க, இல்லை வீட்டில் ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க, அவங்க வீட்டு வேலையை செஞ்சுருப்பாங்க, குடும்பத்தை பாதுகாத்துருப்பாங்க. இந்த விஜயோட மீட்டிங் போய் அனாவசியமாக நான் நினைக்கிறேன் உண்மையாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க அதெல்லாம் போயிருக்கவே மாட்டாங்கன்னு. அது மாதிரி போனால் சங்காரமானாங்க தான். தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடக்கூடாது. நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கும்போது நம்ம நாட்டில் ஒரு சேமத்தை நம்ம கொடுக்க முடியும். ஸோ நம்ம பங்கு இருக்குது, ஜெபிக்கிறோம். சரி, 5 பாயிண்ட் ஆயிடுத்து. 6வது, அவரோட நாமத்துக்கு பயந்தவர்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. 4:2 மல்கியா 4:2 படிங்க. கடைசி இது 1107 மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வருவீர்கள். கொளுத்த கன்றுகள் போல வளருவோன்னா என்ன அர்த்தம்? அவரோட நாமத்தில் நம்ம எதை கேட்டாலும் நம்மள்ட்ட எந்த ஒரு வறுமையோ தரித்திரமோ கடனோ எல்லாம் எதுவுமே இருக்காது. உலகத்துக்கு உட்பட்டு ஏதாவது சில காரியங்கள் வரலாம், ஆனால் கர்த்தர் அதை நீடிச்சு நம்மள்ட்ட வைக்க மாட்டார். நம்ம கொழுத்து கன்றுகளை போல தான் வளருவோம். அதுதான் அவருக்கு பயந்தவருக்கு தான் அது கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படாத உன் இஷ்டத்துக்கு எல்லா காரியமும் நீ பண்ணிட்டு இருந்தா இந்த கொழுத்து கன்றுகள் போல் வளர மாட்டோம். சோனியான கன்று போல தான் நம்ம இருப்போம். அதனால் கொழுத்த கன்றுகள் போல் வளரணும்னா முதல்ல கர்த்தருக்கு பயந்து அவரை தேடணும். சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து யோபு ஒன்று சொல்லுவான், அது ரொம்ப நமக்கு பிடிக்கும். யோபு 1:21 பாருங்களேன். நமக்கும் நிறைய கர்த்தர் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அதே சமயத்தில் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றார். அப்படி நம்மளால சொல்ல முடியுமா? கொடுத்தார், எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். அந்த மாதிரி சொல்லக்கூடிய கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறிய ஒரு எண்ணம் நமக்கு வரணும். ஒருவேளை கஷ்டம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. இப்போ நானே கூட அந்த அம்மாவோட ரொம்ப 9 மாதமாக ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டேன். அங்கே போய் தினமும் போய் ஜெபிப்பேன். ஜெபிக்கிறதுனால தான் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அவங்க இறந்து போனது கண்ணாலேயே நான் பக்கத்துலேயே பார்த்தேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனால் நான் என்ன ப்ரேயர் பண்ணுவேன்னா, ஒன்று இவங்களுக்கு வந்து திருப்பி நிறுத்தி சாட்சியாக நிறுத்துங்க அவங்கள, இல்லைன்னா அது வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க. யாரையுமே நம்ம சாகணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ண முடியாது. ஆனால் அந்த வியாதி வேதனைப்படுறாங்கல்ல, அதை பார்த்தா அதில் விடுதலை கொடுங்கன்னு வேண்டினேன். ரொம்ப கொஞ்சம் இறந்த உடனே பக்கத்துலேயே இருந்தாங்க இல்லையா, தினமும் போய் 2-3 வாட்டி போய் பார்ப்பேன் இந்த வீடு பக்கத்தில் போனதுலேருந்து. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு எதிர்க்க ஒரு சாவு நடக்கிறதுனா மனுஷனுக்கு உட்பட்டு நமக்கு நிறைய சொல்லுவோம். நம்ம போனவொடனே அவங்கள பார்ப்போம், அதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் கூட ஒரு சாவுன்னு பக்கத்தில் வரும்போது நமக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ எங்கள் அம்மா என்னோட இருந்தால் செத்து போனால் எல்லாம் தான் பண்ணேன். ஆனால் கூட ப்ரேயர்லாம் வச்சேன். ஆனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு அந்த வெறுமை இருக்கும் இல்லையா, அந்த இருக்கும். ஆனாலும் கூட இவனுக்கும் யோபு பாரு எவ்வளோ இழந்தான். ஆனால் அவனுக்கு கஷ்டம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஐயோ நான் என்ன பண்ணிட்டேனோ எல்லாம் கேட்டுக்கிறான். பலவீனங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறான், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் கூட அவன் என்ன பண்ணுறான், தைரியமாக இருக்கான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஸோ அவருடைய சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான். அதனால் அந்த பலவீனங்கள் அவனை எதுவுமே தாக்காது. இப்போ அவனே எல்லாம் போச்சுன்னா கூட ஐயோ அது என்ன ஆயிடுச்சு எனக்குன்னு அவன் கஷ்டப்பட்டு ஐயோ நீ இப்படி பண்ணிட்டியே, கர்த்தரை நான் தானே விரும்பினேன் அப்படி பண்ணேன்னு பின்மாற்றம் அடையலை. பின்மாற்றம் அடையக்கூடாது. பலவீனங்கள் நம்மளை தாக்கினாலும் கர்த்தர் அதை பாதுகாப்பார். நல்லா கர்த்தர் நம்மோடு இருக்கார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பவுல் கூட பார்த்திங்கன்னா அவனுக்கு ஏதோ ஒரு முள், அப்பா கர்த்தர் சொல்கிற உனக்கு என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த டயத்தில் கர்த்தர் அந்த நேரத்தில் நமக்கு அந்த பலவீனத்தை நீங்கக்கூடிய சக்தியை தருவார். அதனால் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த காரியம் எதுக்குன்னா நமக்கு எவ்வளவோ நன்மைகள் கர்த்தர் செய்கிறார். ஆனாலும் நம்ம சில வேளைகளில் நமக்கு ஏதாவது ஒரு பாடுகள் வந்தால் உடனே கர்த்தரை வந்து பின்மாற்றம் அடைஞ்சு கர்த்தரை வந்து தூஷிக்கிறது. நான் இவ்வளோ நாள் வேண்டியிருந்தேனே, எனக்கு ஒன்றுமே நடக்கலையே, அப்படி பண்ணக்கூடாது. கர்த்தரோட சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். சரி, இப்போ சொன்ன 7 காரியங்களில் திருப்பி சொல்லணும். நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், இன்னொரு வாட்டி. அவரோட நாமத்தினால என்ன பயன்? நான் முன்னாடி என்ன சொன்னேன், கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ளணும், அவரை தேடணும், அவரோட நாமத்தை மேன்மைப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். அப்புறம் தேடினா தான் கிடைப்பார். நம்ம அவர் பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு சொன்னேன். இதெல்லாம் நம்ம இருக்க வேண்டிய காரியங்கள். ஆனால் அவரோட நாமத்தை நான் பற்றி கொண்டதுனால என்னெல்லாம் எனக்கு நன்மை வரும்னா, வியாதி நீங்கி, பிசாசு நீங்கி, சுகம் கிடைக்கும். கரெக்டாக நான் சொன்ன மாதிரியே சொல்லணும். அதுக்காக தான் திருப்பி நான் சொல்கிறேன். 2வது அவரை தொழுது கொள்ளணும்.
தொழுது கொண்டா நமக்கு ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுறதா என்னை பாதுகாக்கிறது. ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா நித்திய ஜீவனுக்கு நம்ம போவோம். இவரோட நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. மூணாவது, அவரோட நாமத்தை நம்ம சொல்கிறதுனால நமக்கு தைரியமாக மற்றவர்கிட்ட அவரை பற்றி சுவிசேஷம் சொல்லுவோம். நாலாவது, அவர் நாமத்தை நம்ம பண்ணுற போது உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நீடித்த நாட்களாக நம்ம இருப்போம். அப்புறம் அஞ்சாவது, நம்ம மேலே தான் பாரம். தேசத்துக்காக, அந்த சேமத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்படி பண்ணால் தேசத்துக்கு விடுதலை கொடுப்பார். ஆறாவது, அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தான் கொழுத்த கன்றுகளை போல வளருவாங்க. ஏழாவது, கர்த்தர் எடுத்தார்னா அவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தோன்னா எந்த பலவீனமும் நம்மளை தாக்காது. கர்த்தரோட நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாகாது. சொல்லுங்க. வா. பிசாசு நீங்கும், வியாதி நீங்கும், சுகம் கிடைக்கும். கர்த்தரை தொழுது கொண்டால் ரட்சிக்கப்படுவோம், ஞானஸ்தானம் பெறுவோம், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வோம், நித்திய ஜீவன் அடைவோம். மூணாவது அவருடைய வார்த்தையை தைரியமாக பிரசங்கிப்போம். நாலாவது நான் உயர்ந்த அவர் நாமத்தை தொழுது கொண்டா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், நீதிமான் சுகமாக இருப்பான். அஞ்சாவது தேசத்துக்காக ஜெபிக்கணும். ஆறாவது அப்போ அவர் நம்ம தேசத்துக்கு சேமத்துக்கு. ஆறாவது அவருடைய நாமத்துக்கு பயந்திருந்தா கொழுத்த கன்றுகளை போல் வளருவோம். ஏழாவது அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவருடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்துடணும். நாமத்தால் நம்மளுக்கு கிடைக்கும் பலன்கள்: பிசாசும் வியாதியும் நம்ம விட்டு நீங்கி சுகம் பெறுவோம். கர்த்தரை நம்ம தொழுது கொள்றதுனால ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தமாகி நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். அவரோட வார்த்தையை நம்ம தைரியமாக சொல்லணும். மூணாவது அவரோட வார்த்தையை தைரியமாக சொல்லணும். நாலாவது, அவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆறாவது, அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் கொழுத்த கன்று குட்டிகளை போல இருப்போம். அஞ்சாவது விட்டுட்டேன். தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறதுனால கர்த்தர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். ஆறாவது கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம நடந்து கொள்ளணும். ஏழாவது, தாக்கக்கூடாது, பின்மாற்றம் அடையக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டுறாங்க, ஆனால் பின்மாற்றம் அடைஞ்சு போயிடுறாங்க. ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட அதான் கர்த்தர் வா. நாமத்தை செய்வதனால் நமக்கு கிடைக்கும் பலன்: வியாதியிலிருந்து, பிசாசின் கட்டிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கணும். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். அவர் நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். நம்ம அவருக்கு பயந்தா அவருக்காக நம்ம ஊழியம் செய்யணும், அவருக்கு தேடணும், அவருக்காக பயப்படணும். அவருடைய சத்தத்தை கேட்கும்போது அவர் நமக்கு செவி கொடுப்பார். அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். ஆமென். அவருக்கு பிசாசு நீங்கும், வியாதி நீங்கும், சுகம் கிடைக்கும். அவருடைய நாமத்தை தொழுது கொண்டா ரட்சிக்கப்படுவோம், ஞானஸ்தானம் பெறுவோம், நித்திய ஜீவனை பெறுவோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோம். அப்புறம் அவரை தொழுது கொண்டனா தைரியமாக நம்ம பிரசங்கிப்போம். அப்புறமா அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் நம்ம வைப்பார். நம்ம நீதிமான்களாக இருக்கணும், நீடித்த நாட்களாக நம்ம சுகமாக இருப்போம். தேசத்துக்காகவும் சேமத்துக்காகவும் ஜெபிக்கணும். அப்புறமா கொழுத்த கன்றுகளை போல நம்மளை வைப்பார். அப்புறம் அவருக்கு பயந்தா நம்மளை கொழுத்த கன்றுகளை போல வைப்பார். கடைசியா அப்புறம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய சித்தத்தின்படி நடக்கணும். அவர் வியாதி நீங்கும், சுகம் கிடைக்கும், பிசாசுலாம் நீங்கும். அவருக்கு பயந்தா நம்மளை ரெண்டாவது என்ன? அவரை நம்ம தொழுது கொண்டா அவரை நம்ம தொழுது கொள்ளணும், ரட்சிக்கப்படுவோம். அவரை நம்ம தொழுது கொள்ள ரட்சிக்கப்படுவோம்.
நம்ம அவரை நோக்கி ஜெபிக்கணும், தேசத்துக்காக சேமத்துக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு பயந்தா நம்ம கொளுத்த கண்டுகளை போல வைப்பார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் சித்தத்தின்படி செய்வார். அவர் நம்மளை உயர்ந்த இதுல வைப்பார். கர்த்தர் அவர் நம்ம தைரியமா இருந்தா நம்ம அவரோட நாமத்தை பிரசங்கிக்க முடியும். கட்டுகளையும் நம்ம விடுதலையாக்க முடியும். அப்போ அவரோட நாமத்தில் தான் நம்ம எதை ஆனாலும் கேட்கணும். ரெண்டாவது, நம்ம தொழுது கொண்டோம்னா ரட்சிக்கப்படுவோம். பரிசுத்தாவி ஞானஸ்தானம் பெற்றோம்னா பரிசுத்தாவி பெற்று நித்திய ஜீவனுக்கு நமக்கு இடம் உண்டு. மூணாவது, நம்ம தைரியமாக பிரசங்கிக்க முடியும். அவர் நாமத்தால் தைரியமாக எனக்கு கர்த்தர் கொடுத்தார், இந்த மாதிரிலாம் நான் இருக்கேன் அப்படின்னு தைரியமாக பிரசங்கிக்கலாம். நாலாவது, நம்ம அவரோட நாமத்தில் தான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம். நீடித்த நாட்களில் தருவார், நீதிமான்களாக இருப்போம். அஞ்சாவது, தேசத்துக்கு சேமத்தை கொடுப்போம். நம்ம நாமம் தான், நம்ம தான் ஜெபிக்கணும், நம்ம பாரம் அது மேலே இருக்குது. அப்புறம் நம்ம அவரோட நாமத்துக்கு பயந்தா கொழுத்த கன்றுகளை போல வளருவோம். ஏழாவது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்ன்ற யோபு சொன்னது போல் அவரை சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படி இருந்தால் ஏதாவது நமக்கு உலகத்தில் போனால் கூட நம்ம அதுக்காக நம்ம பலவீனங்கள் எதுவும் நம்மளை தாக்காது. நம்ம கர்த்தரோட தான் இருப்போம், பின்மாற்றம் அடைய மாட்டோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் தாமே ஆண்டவரே என்னையும் கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இதன்படி நாங்கள் நடக்க, எங்கள்கிட்ட ஏதாவது இந்த குறை இருந்தால் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உமக்காக நாங்கள் வாழ, உமக்காக ஆயத்தமாக இருக்க, உண்மையில் நாங்கள் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவர். ஸ்தோத்திரம், துதி கனம் அவருக்கு எல்லாவற்றையும் அவருக்கே செலுத்திங்க.